வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு கஞ்சி. நான் வந்து பூண்டு கஞ்சி செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு 3 பூண்டு வந்து நான் உரித்து நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி தான் போட போகிறேன். நம்ம ஏற்கனவே சாப்பாட்டுக்குள்ள அரிசி தான். இந்த 1 டம்ளர் அரிசியை கழுவிட்டு நான் குக்கரில் வைக்க போகிறேன். பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான தண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் போடலாம். இப்போ வந்து பாருங்கள், அரிசியை கழுவிட்டு போட்டாச்சு. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுடலாம். அடுத்து நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை போட்டுடலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் இருந்தால் வரும். அதே குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு 4 விசில் மூடிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு விசில் வச்சு முடிஞ்சிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி ஆகிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கஞ்சி ரெடி ஆகிட்டு. இந்த கஞ்சி வந்து நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஜீரண சக்தி வந்து அதிகமாக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கு இதை நம்ம வந்து சாப்பிட்லாம். அது வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து வாயு தொல்லைகள் வந்து இருக்காது. இந்த கஞ்சி வந்து நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் வந்து சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எதுனாலும் வச்சு சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காய் துவையல், அதாவது தேங்காய் வந்து நல்லா கெட்டி அரைச்சி வச்சுருக்கு. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். வேறு உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.